ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது குரூப் 2 2A சிலபஸில் ஹிஸ்ட்ரியில் வந்து சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற லெசன் வந்து நமக்கு லெசன்ஸில் வந்து எங்கெங்கே கவர் ஆகுதோ அதை வந்து ஒவ்வொரு லெசன்ஸாக வந்து நம்ம பார்க்கலாம். சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது எதுலலாம் இருக்குது அப்படின்னா 6th ஹிஸ்ட்ரியில் டேர்ம் 1 லெசன் 3ல் இருக்குது, பேஜ் 132 இருக்குது. அதே மாதிரி 9th ஹிஸ்ட்ரியில் லெசன் 2 பேஜ் வந்து 27, அதில் வந்து 2.5 மட்டும் பார்த்தா நம்ம போதும். அடுத்து 11th ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா லெசன் 1 அதில் வந்து பேஜ் நம்பர் 11 1.4 மட்டும் பார்த்தா போதும். அதே மாதிரி 11th எத்திக்ஸில் வந்து லெசன் 2 11th எத்திக்ஸில் லெசன் 2ல் வந்து இருக்கும். இந்த 4மே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற டாபிக் வந்து கவர் ஆகும். நாம் வந்து இப்போ 11th எத்திக்ஸும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு 2A டிகிரி ஸ்டாண்டர்டு அப்படிங்கிறதுனால நம்ம 11th எத்திக்ஸ் புக்கில் இருக்கிற சிந்துவெளி நாகரிகத்தையும் பார்த்துட்டா நமக்கு ஓரளவுக்கு சேஃபு. இப்போ இன்றைக்கி வந்து பார்ட் 1ல் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி டேர்ம் 1ல் லெசன் 3 வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பார்ட் 4 வரைக்கும் பார்த்துட்டோம் அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற டாபிக் வந்து ஓரளவுக்கு எல்லாமே வந்து கவர் ஆகிடும். இப்போ வந்து 6th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம பார்க்கலாம். 6th வந்து முதல் பருவத்தில் கொடுத்துருக்குறாங்க, தொகுதி 3ல் சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற லெசன். இதில் ஒரு காலக்கோடு கொடுத்துருப்பாங்க, உலகின் தொன்மையான நாகரிகங்கள் அப்படின்ட்டு. மெசபடோமியா நாகரிகம் அப்படிங்கிறது 3500லேருந்து 2000 வரைக்கும், கிமு 3500லேருந்து 2000 வரைக்கும். சீன நாகரிகம் அப்படிங்கிறது 1700லேருந்து 1122 கிமு, எல்லாமே வந்து கிமு. எகிப்து நாகரிகம் அப்படிங்கிறது 3100லேருந்து 1100. சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது 3300லேருந்து 1900 வரைக்கும், எல்லாமே கிமு, பொது ஆண்டுக்கு முன். நம்ம இதை வந்து பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இது ஒரு வேளை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துட்டு பொறுத்துக்களை கேட்கலாம், இல்லைனா வந்து கால வரிசைப்படுத்துக. மெசபடோமியா நாகரிகம் அப்படிங்கிறது கிமு 3500லேருந்து 2000 வரைக்கும். சீன நாகரிகம் அப்படிங்கிறது 1700லேருந்து 1122 வரைக்கும். எகிப்து நாகரிகம் வந்து 3100லேருந்து 1100 வரைக்கும். சிந்துவெளி நாகரிகம் 3300லேருந்து 1900 வரைக்கும். இப்போ நம்ம பார்த்த நாகரிகங்கள் எல்லாமே என்ன நாகரிகங்கள் அப்படின்னா நதிக்கரை நாகரிகங்கள். இந்த காலக்கோட்லையும் அதே தான் கொடுத்துருக்குறாங்க, நம்ம இப்போ பார்த்தது தான். தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா குழுக்களாக வாழ்ந்தாங்க. காலப்போக்கில் தான் அது என்ன ஆச்சு, நாகரிகமாக வளர்ச்சி அடைந்தது. மக்கள் வந்து நதிக்கரையில் வந்து ஏன் குடியேறினாங்க அப்படின்னா வளமான மண், அதே மாதிரி குடிப்பதற்கு தண்ணி கிடைக்கும், நல்ல தண்ணி கிடைக்கும். அதே மாதிரி கால்நடைகளின் தேவைக்கும் என்ன பண்ணும், நீர்ப்பாசனத்துக்கும் அங்கேருந்து தண்ணி வந்து கிடைக்கும். அதே மாதிரி போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்தன. அதனால தான் மக்கள் என்ன பண்ணாங்க, நதிக்கரை, ஏன்னா வேளாண்மை செஞ்சுக்கலாம், அதன் மூலமாக அவங்களுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றிக்கலாம், உணவு தேவையை வந்து நிறைவேற்றிக்கலாம். கால்நடைகள் வளர்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அங்கே வந்து அவங்களுக்கு தேவையான கால்நடைக்கு தேவையான உணவு வந்து கிடைக்கும். இதனால தான் மக்கள் என்ன பண்ணாங்க, நதிக்கரையில் வந்து குடியேறினாங்க. ஹராப்பா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா புதையுண்ட நகரம் அப்படின்ட்டு மீனிங். ஹராப்பா அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா புதையுண்ட நகரம். ஹராப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார். இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட். ஹராப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதல்ல தனது நூலில் விவரித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணார், விவரித்தார். அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவர் யார் அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளரும். அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவில் வடமேற்கு பகுதியினை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதையும் என்ன பண்ணார், சொன்னார். அவர் வந்து யார் அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த ஒரு படை வீரரும் ஆராய்ச்சியாளரும். அதே மாதிரி அவர் என்ன பண்ணார்னா தற்போது இருக்கிற பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியாவில் வடமேற்கு பகுதியையும் பார்வையிட்டார். அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா அங்கே வந்து செங்கல் திட்டுகள் இருப்பதை வந்து கண்டுபிடிக்காரு. அப்போ அவர் அதை என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்ட்டு குறிப்பிட்டார். இதுதான் ஹராப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று. இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மேசன் அப்படின்னா என்ன, நம்ம கொத்தனார் வந்து மேசன் சொல்லுவோம்ல இங்கிலீஷில், அதனால் மேசன் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் போயிட்டு ஹராப்பாவை வந்து இது வந்து அதாவது ஹராப்பா நகரகத்தின் இடிபாடுகளை முதல்ல தன்னுடைய நூலில் வந்து விவரித்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன். அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, பாகிஸ்தான்லேயும் வடமேற்கு பகுதியும் பார்வையிட்டு என்ன பண்ணுறாரு, செங்கல் திட்டுகள் இருப்பதையும் வந்து அவர் வந்து கண்டுபிடிக்காரு. அப்போ என்ன சொல்கிறாரு, அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொன்னார். அப்படி சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா யாருன்னா சார்லஸ் மேசன். இதுதான் ஹராப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று. இதே மாதிரி பார்த்தோன்னா கிபி 1856 பொறியாளர்கள் லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டும் பொழுது அங்கே வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க, சுட்ட செங்கற்கள் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க.
எப்போ 1856 பொறியாளர்கள் என்ன பண்ணுறாங்க, லாகூர்லேருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டும் போது அங்கே என்ன பண்ணுறாங்க, சுட்ட செங்கற்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கிபி 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹராப்பா மற்றும் மொகஞ்சதரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தார்கள். ஹராப்பா மொகஞ்சதரோ அகழாய்வு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கிபி 1920 தான் ஸ்டார்ட் ஆகுது. அகழாய்வு செய்வதற்கு ஆரம்பிக்கிறாங்க. 1924 தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யார் அப்படின்னா ஜான் மார்சல் அப்படிங்கிறவர் ஹராப்பாவிற்கும் மொகஞ்சதாவிற்கும் இடையே ஒரு பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார். அப்போ 1924 யார் ஹராப்பாவிற்கும் மொகஞ்சதாராவிற்கும் இடையில் ஒரு பொதுவான அம்சம் இருப்பதை கண்டறிந்தார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஜான் மார்சல் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாரு, 1924 ஹராப்பாவிற்கும் மொகஞ்சதாராவிற்கும் இடையே ஒரு பொதுவான அம்சங்கள் இருப்பதை என்ன பண்ணுறாரு, கண்டுபிடிக்கிறாரு. தகவல் பேழையில் கொடுத்துருக்காங்க பாருங்க. நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்ற சொல்லிலிருந்து வந்தது. இதன் பொருள் என்ன அப்படின்னா நகரம். நாகரிகம் அப்படிங்கிற சொல் லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் அப்படிங்கிற சொல்லிலிருந்து வந்தது. இதனுடைய பொருள் நகரம். ஹராப்பாவிலும் மொகஞ்சதாராவிலும் கண்டுபிடிக்கப்பட்ட மண்பாண்டங்களிடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை என்ன பண்ணாங்க, ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. இதிலிருந்து என்ன தெரிஞ்சது அப்படின்னா ஹராப்பா நாகரிகம் மொகஞ்சதாராவை விட பழமையானது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஹராப்பாவிலும் மொகஞ்சதாராவிலும் கண்டுபிடிக்கப்பட்ட மண்பாண்டங்களிடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஹராப்பா நாகரிகம் மொகஞ்சதாராவை விட பழமையானது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. தொல்லியலாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள் அப்படின்னா ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் ஆகியவற்றை ஆராய்ந்து அவற்றை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிஞ்சிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இலக்கிய ஆதாரம் மூலமாகவும் அவங்க என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. இது இல்லாமல் வான்வழி புகைப்படங்கள் மூலமாக புதையுண்ட நகரங்கள் இருக்கிற மேற்பரப்பை கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி நிலத்தடியை ஆய்வு செய்ய என்ன பண்ணுறாங்க, காந்தப்புல வருடி அப்படிங்கிறத வச்சு பயன்படுத்துகிறாங்க. நிலத்தடியினை ஆய்வு செய்வதற்கு அவங்க என்ன பயன்படுத்துனாங்க அப்படின்னா காந்தப்புல வருடியை பயன்படுத்துகிறாங்க. இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க, இது இல்லாமல் எஞ்சிய தொல்பொருட்களை புதையுண்டு இருக்கின்றனவா இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்க ரேடார் கருவி மூலமாக என்ன பண்ணுறாங்க, எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு நிலத்தில் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ரேடாரை யூஸ் பண்ணுறாங்க. நிலத்தடியை ஆய்வு செய்வதற்கு காந்தப்புல வருடியை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இந்திய தொல்லியல் துறை ASI அப்படிங்கிறது 1861 ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இந்திய தொல்லியல் துறை எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவரால் என்ன பண்ண நில அளவையர், அவர் யார், நில அளவையர், அவருடைய உதவியுடன் தான் நிறுவப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் இருக்குது. இந்த இந்திய தொல்லியல் துறையுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் இருக்குது. அடுத்து கால வரையறை பார்ப்போம். இந்த நாகரிகத்தினுடைய கால வரையறை. புவி எல்லை தெற்கு ஆசியா. காலப்பகுதி வெண்கல காலம். காலம் கிமு 3300 1900, 3300 1900. இது எப்படி முடிவு செஞ்சாங்க அப்படின்னா கதிரியக்க கார்பன் C14 அதன் மூலமாக தான் அந்த வயது கணிப்பு மூலமாக இதை முடிவு செஞ்சாங்க. அந்த காலத்தை பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். இருக்கக்கூடிய நகரங்கள் பார்த்தோன்னா 6 பெரிய நகரங்கள். கிராமங்கள் 200க்கும் மேற்பட்டது இருக்குது. நகரங்கள் எத்தனை இருக்குது, 6 பெரிய நகரங்கள் இருக்குது. கிராமங்கள் 200க்கும் மேற்பட்ட நகரங்கள் இருக்குது. அடுத்து இந்த ஹராப்பா நாகரிகம் அப்படிங்கிறது என்ன நாகரிகம் அப்படின்னா ஒரு நகர நாகரிகம் அப்படின்னா என்னென்னா சிறப்பான நகர திட்டமிடல் இருந்து சிறப்பான கட்டடக்கலை வேலைப்பாடு இருந்துச்சு. தூய்மைக்கும் பொது சுகாதாரத்துக்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை கொடுத்தாங்க. அதே மாதிரி தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை பயன்படுத்தினாங்க. விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம் இருந்தது. ஹராப்பா நாகரிகம் கிராம நாகரிகமா நகர நாகரிகமான்னு கேட்டாங்கன்னா அது ஒரு நகர நாகரிகம். என்ன காரணம்னா சிறப்பாக நகரத்தை திட்டமிட்டிருந்தாங்க, சிறப்பான கட்டடக்கலை வேலைப்பாடுகள் இருந்துச்சு, தூய்மைக்கும் பொது சுகாதாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க, தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை பயன்படுத்தினாங்க, விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கு திடமான அடித்தளம் அமைக்கப்பட்டிருந்தது. அதான் ஹராப்பா நாகரிகம் ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு நகர நாகரிகம் தான், நகர அமைப்பு. இந்த நகர அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு அப்படின்ட்டு 2ஆக பிரிச்சிருந்தாங்க. மேல் நகர அமைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நகரத்தின் மேற்கு பகுதி, அதை தான் மேல் நகரம்னு சொன்னாங்க. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா சற்று உயரமானதாக இருந்துச்சு, அதை கோட்டை அப்படின்னு சொன்னாங்க. மேல் நகர அமைப்பு அப்படிங்கிறது நகரத்தின் மேற்கு பகுதி, அது சற்று உயரமானதாக இருந்துச்சு, அதை கோட்டைன்னு சொன்னாங்க. இதை யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நகர நிர்வாகிகள் அதை பயன்படுத்தினாங்க. மேல் நகர அமைப்பில் தான் பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருந்தன. இது கூட கேட்கலாம்,
பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் மேல் நகர அமைப்பில் இருந்துச்சா கீழ் நகர அமைப்பில் இருந்துச்சா அப்படின்னு கேட்டாங்கன்னா, பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் எங்கே இருந்தது அப்படின்னா மேல் நகர அமைப்பில் தான் இருந்தது. மேல் நகர அமைப்பு அப்படிங்கிறது நகரத்தின் மேற்கு பகுதி, அது சற்று உயரமானது. அதை வந்து கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, கோட்டைன்னு சொல்லுவாங்க. அது நகர நிர்வாகிகள் பயன்படுத்தினாங்க. பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் மேல் நகர அமைப்பில் இருந்துச்சு. கீழ் நகர அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தோன்னா நகரத்தினுடைய கிழக்கு பகுதி, அது சற்று தாழ்ந்த உயரமுடையதாக இருந்துச்சு, ஆனால் அதிக பரப்புடையதாக இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, அங்கே வந்து மக்கள் வந்து பொதுமக்கள் வசிப்பிடமாக இருந்ததுனால அது வந்து அதிக பரப்பளவு கொண்டதாக இருந்துச்சு. நகரத்தினுடைய கிழக்கு பகுதி கீழ் நகரம் அப்படிங்கிறது தாழ்ந்ததாக இருந்தது, அது வந்து அதிக பரப்பு கொண்டதாக இருந்துச்சு. அது வந்து பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது. மெகர்கர் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி. சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மெகர்கர். மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம். புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் எது அப்படின்னா மெகர்கர். இது பாகிஸ்தான் நாட்டில் பலூசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்திருக்கு. இந்த மெகர்கர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானில் பலூசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் வந்து அமைந்திருக்கு. வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று வந்து இங்கே கிடச்சிருக்குது. பொது ஆண்டுக்கு முன் 7000 ஒட்டிய காலத்திலேயே மெகர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொழில் சான்றுகள் கிடைத்துள்ளன. இந்த மெகர்கர் அப்படிங்கிறது என்ன காலம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கிமு 7000 அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கான சான்றுகள் வந்து கிடச்சிருக்குது. மெகர்கர் அப்படிங்கிறது சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம். இது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் பலூசிஸ்தானில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் வந்து அமைஞ்சிருக்குது. இது வந்து என்ன காலம் அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன் 7000 அப்படிங்கிறது அதனுடைய காலம். அடுத்து தெருக்களும் வீடுகளும் வந்து எப்படி அமைஞ்சிருந்துன்னு பார்க்குறோம். தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. தெருக்கள் எப்படி இருந்தது? சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தது. தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன. வடக்கு தெற்காக கிழக்கு மேற்காக சென்றன. தெருக்கள் வந்து நேராக தான் அமைஞ்சிருந்து சட்டக வடிவமைப்பில் இருந்துச்சு, நேராகவும் இருந்தது. இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு லைனாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து கூற்று காரணத்தில் கொடுத்துருப்பாங்க, எதில் தப்பு இருக்குன்னு தெரியாது. அதனால் நம்ம ஒவ்வொரு லைனாக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கூற்று காரணம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்பில் இருந்தது, நேராக இருந்தது. தெருக்கள் வடக்கு தெற்காக கிழக்கு மேற்காக சென்றது. தெருக்கள் ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்தன. எப்படி இருந்தது அப்படின்னா ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்தன. அதே மாதிரி சாலைகள் வந்து அகலமாக இருந்துச்சு, வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்துச்சு. அந்த சிந்துவெளி மக்கள் அந்த காலத்தில் வந்து சாலைகள் எப்படி இருந்தது அப்படின்னா வளைவாக இருந்துச்சு. அதே மாதிரி வளைவான முனைகள், அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்துச்சு. வீடுகள் வந்து 1 அல்லது 2 மாடிகளை கொண்டதாகவும் இருந்துச்சு. வீடுகள் தெருக்கள் வந்து இரு ஓரங்களிலும் ஒரே சீராக அமைச்சிருந்தாங்க. அதே மாதிரி 1 அல்லது 2 மாடிகளை கொண்டதாகவும் இருந்துச்சு வீடு. பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன. ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறை குளியலறை இருந்தது. இப்போ இந்த காலத்தில் வீடுகள்லாம் எந்த மாதிரி இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு. வீடுகள் வந்து பல அறைகள், நிறைய ரூம்ஸ் இருந்துச்சு, ஒரே ஒரு முற்றம் முன்னாடி இருந்துச்சு. கிணறு, தண்ணிக்காக கிணறு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டில் வந்து ஒரு பாத்ரூம், டாய்லெட் எல்லாமே வந்து இருந்தது. வீடுகள் வந்து சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. வீடுகள் வந்து எப்படி கட்டியிருந்தாங்க? சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன. பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாக இருந்தன. கூரைகள் வந்து சமதளமாக இருந்தன. அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் கிடைக்கல. என்ன சான்றுகள் கிடைக்கல அப்படின்னா அங்கே வந்து அரண்மனைகள் வழிபாட்டு தலங்கள் இருந்ததற்கான சான்றுகள் வந்து கிடைக்கல. அடுத்து கழிவுநீர் அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னா ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்துச்சு. மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு தான் வந்து பயன்படுத்தினாங்க. வடிகால்கள் வந்து எதை வச்சு அமைச்சிருந்தாங்க அப்படின்னா செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தன. ஏன்னா அந்த வடிகால் வந்து எப்போவுமே என்ன பண்ணியிருந்தாங்க, மூடப்பட்ட வடிகால் அமைப்பு தான் இருந்தது. அது எப்படி மூடியிருந்தாங்க அப்படின்னா செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தன. வடிகால்கள் வந்து தண்ணி வந்து தேங்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணினாங்க அப்படின்னா லைட்டாக மென் சரிவாக இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து நம்ம தண்ணி போகிற இடம் வந்து மென் சரிவாக வந்து அமைச்சிருந்தாங்க. கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளிகளில் வந்து அமைக்கப்பட்டிருந்தன. வீட்டில் இருந்த கழிவுநீர் என்ன பண்ணுச்சு, பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்ட குழாய்கள் வழியாக என்ன ஆயிரும், ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துடும். முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றின. திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அமைக்கப்பட்டிருந்தது. அடுத்து பெருங்குளம். பெருங்குளம் அப்படிங்கிறது எங்கே இருந்தது அப்படின்னா மொகஞ்சதாரோவில் இருந்துச்சு. பெருங்குளம் அப்படிங்கிறது மொகஞ்சதாரோ. பெருங்குளம் வந்து என்ன வடிவத்தில் இருந்தது அப்படின்னா செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்தன. இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டிருந்தது. இது நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று.
இந்த பெருங்குளம், மொகஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய பெருங்குளம் என்ன வடிவம் அப்படின்னா செவ்வக வடிவம். இது வந்து நகரின் நடுவில் அமைஞ்சிருந்தது. நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று தான் இது. இந்த குளத்தின் சுவர்கள் வந்து சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரின் தளத்தில் பல அடுக்குகள் கொண்டு இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தன. இது வந்து சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டது தான் இந்த பெருங்குளம் அப்படிங்கிறது. நீர் கசியாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்க, இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தது. வடபுறத்திலும் தென்புறத்திலும் குளத்துக்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. குளத்துக்கு போகிறதுக்கு வடபுறத்திலும் தென்புறத்திலும் படிக்கட்டுகள் வந்து அமைச்சிருந்தாங்க. குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் இருந்தன. இது நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். 4 புறம் அறைகள் அப்படின்னு ஒரு வேளை கூட கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணலாம். குளத்தின் பக்கவாட்டில் எத்தனை புறம் அறைகள் இருந்துச்சு அப்படின்னா 3 புறம் மட்டும்தான் அறைகள் இருந்தன. குளத்தின் பக்கவாட்டில் 3 பக்கம் மட்டும்தான் அறைகள் இருந்துச்சு. வடபுறத்திலும் தென்புறத்திலும் குளத்துக்கு செல்ல படிக்கட்டுகள். எந்த பக்கம் படிக்கட்டுகள் இருந்துச்சு அப்படின்னா வடக்கும் தெற்கும் தான் குளத்துக்கு செல்ல படிக்கட்டுகள். அதே மாதிரி பார்த்தோன்னா அறைகள் வந்து குளத்தின் பக்கவாட்டில் 3 பக்கம் மட்டும்தான் இருந்தது. அருகில் உள்ள கிணற்றில் இருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது. எங்கேருந்து தண்ணி எடுத்தாங்கன்னு கேட்பாங்க. வாய்க்காலேருந்து எடுத்தாங்களா, குளத்துலேருந்து எடுத்தாங்களா, ஏரியிலேருந்து எடுத்தாங்களா, கிணத்துலேருந்து எடுத்தாங்களான்னு கேட்பாங்க. எங்கேருந்து தண்ணி எடுக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது அப்படின்னா கிணற்று பக்கத்தில் இருந்த கிணத்துலேருந்து எடுத்து தான் என்ன பண்ணாங்க, பெருங்குளத்தில் தண்ணி வந்து விடப்பட்டது. அடுத்து தானிய களஞ்சியம். தானிய களஞ்சியம் எங்கே இருந்து அப்படின்னா ஹராப்பாவில் இருந்தது தானிய களஞ்சியம். தானியங்கள் வந்து சேகரித்து வைப்பதற்காக தானிய களஞ்சியம் வந்து பயன்படுத்தப்பட்டன. தள வெடிப்புகளில் பார்லி, கோதுமை, தினை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகள் மிச்சங்கள் வந்து சிதறி காணப்பட்டன. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கி கற்கியில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது முதிர்ச்சியடைந்த ஹராப்பா காலத்தை சார்ந்தது. ஒரு செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட ஒரு தானிய களஞ்சியம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா ஹரியானா மாநிலத்தில் ராக்கி கர்கி அப்படிங்கிற இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது முதிர்ச்சி அடைந்த ஹராப்பா காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கட்டடங்கள் பார்க்குறோம். மொகஞ்சதாரோவில் இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டடம் என்ன அப்படின்னா கூட்ட அரங்கு அப்படிங்கிறது மொகஞ்சதாரோவில் இருந்துச்சு. 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்ட ஒரு பறந்து விரிந்த குடம் ஒன்று இருந்துச்சு. மொகஞ்சதாரோவில் இன்னொன்று ஒரு முக்கியமானது அப்படின்னா கூட்ட அரங்கு அப்படின்னு ஒன்று கட்டியிருந்தாங்க. ஒரு பொது கட்டடம். அதில் வந்து 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்டது அது. அடுத்து அவங்களுடைய வணிகம் மற்றும் போக்குவரத்து எப்படி இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ஒரு பெரு வணிகர்களாக தான் இருந்தாங்க. ஹராப்பா மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகளை வந்து பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை வந்து பயன்படுத்தினாங்க. நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தினாங்க. சக்கர வண்டிகளை பயன்படுத்தினாங்க. ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினாங்க. சக்கர வண்டிகள்லாம் பயன்படுத்தினாங்க. ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை வந்து பயன்படுத்தினாங்க. அந்த சக்கரத்தில் வந்து இந்த சக்கரத்தில் வந்து கோடு கூட இருக்கும்ல அந்த கால், அது இல்லாத முழுசாக அந்த திடமான சக்கரத்தை வந்து பயன்படுத்தினாங்க. மெசபடோமியாவுடனான விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது. அவங்க வந்து யார்கிட்ட வணிகம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா மெசபடோமியாட்ட விரிவான கடல் வணிகம் இருந்தது. சிந்து வெளி முத்திரைகள் தற்கால ஈராத், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும். பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதியில் கிடைத்துள்ளமை இதை உறுதிப்படுத்துகிறது. அதாவது அவங்க மெசபடோமியாவில் வணிகம் செஞ்சாங்க அப்படிங்கிறது இப்போ எப்படி தெரியுது அப்படின்னா சிந்துவெளி முத்திரைகள் இருக்குல்ல, அது வந்து தற்கால ஈராத், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும். பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதியில் வந்து அது வந்து கிடச்சிருக்கு. இது மூலமாக இது வந்து அவங்க வந்து மெசபடோமியாவுடன் வாணிகம் செய்தது வந்து உறுதிப்படுத்தப்படுது. சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன் நாரம் சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதற்காக நாரம் சின் குறித்த காவியத்தில் வந்து கூறப்பட்டுள்ளது. சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன் யாருன்னா நாரம் சின் அப்படிங்கிறவர் வந்து சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா அப்படிங்கிற இடத்துலேருந்து என்ன வாங்கினாராம், அணிகலன் வாங்கியதற்கான ஆதாரம் வந்து நாரம் சின் குறித்த காவியத்தில் வந்து கூறப்பட்டிருக்குது. எங்கேருந்து வாங்கியிருக்காரு, சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா அப்படிங்கிற இடத்துல வந்து வாங்கியிருக்கிறாரு. யார், சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட நாரம் சின் அப்படிங்கிற அரசர். போக்குவரத்துக்கு இவங்க என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா காளைகளை பயன்படுத்தினாங்க. போக்குவரத்திற்கு காளைகளை பயன்படுத்தினாங்க. பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் வந்து சிந்துவெளி பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க, காணப்பட்டன. இது இந்த இரு பகுதிகளுக்கும் இடையில் வணிகம் நடைபெற்றதை காட்டுது. பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது மாதிரி உருளை வடிவ முத்திரைகள் வந்து சிந்துவெளி பகுதியிலையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து கப்பல் கட்டும் தளம். கப்பல் கட்டும் தளம் எங்கே இருந்தது அப்படின்னா லோத்தல்ல இருந்துச்சு. கப்பல் கட்டும் தளம் லோத்தல்ல இருந்துச்சு. தற்கால குஜராத், லோத்தல் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அவங்க வந்து கடல் வணிகம் செய்திருக்கிறத வந்து உறுதிப்படுத்துகிறது. லோத்தல் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா குஜராத்தின் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் வந்து அமைஞ்சிருக்கு. லோத்தல் அப்படிங்கிறது குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் துணை ஆற்றின் கரையில் வந்து அமைஞ்சிருக்குது. மொகஞ்சதாரோவில் தலைவர் ஒரு இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.
அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா மொகஞ்சதாரோவில் ஒரு கட்டிடத்திலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அது எப்படி இருக்குது அப்படின்னா நெற்றியில் வந்து ஒரு தலைப்பட்டையுடனும் வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலன்களுடனும் காணப்படுது. அந்த மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நெற்றியில் தலைப்பட்ட வலது கை மேல் பகுதியில் வந்து ஒரு சிறிய அணிகலன் போட்ட மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுகிறது. சேவ் பண்ணி கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. காதுகளின் கீழே வந்து 2 துளைகள் காணப்படுது. அது எதுக்கு அப்படின்னா தலையில் அணியப்படும் அணிகலனை காது வரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்ட்டு கணிக்கிறாங்க. காது கீழே வந்து 2 துளைகள் காணப்படுது. அது எதுக்கு அப்படின்னா தலையில் அணியப்படும் அணிகலனை காதில் கொண்டு இணைக்கிறதுக்காக அப்படின்ட்டு. அதே மாதிரி இடது தோள் வந்து பூக்கள் மற்றும் வளையல்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. தலைமுடி தாடிலாம் ஒழுங்குபடுத்தியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா நெற்றியில் தலைப்பட்டை, வலது கையின் மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலன், வலது கையினுடைய மேல் பகுதியில் வந்து அணிகலன். அதே மாதிரி பார்த்தோன்னா இடது தோளில் வந்து பூக்கள் மற்றும் வளையல்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கி, இடது தோளில் வந்து மேலங்கி போட்ட மாதிரி இருக்குது. இது போன்ற வடிவமைப்பு இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த மக்கள் வந்து இன்றளவும் என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்திட்டு வராங்க. இவங்களுடைய தொழில்நுட்பம் பார்க்கலாம். சிந்துவெளி மக்கள் வந்து தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை வந்து உருவாக்குனாங்க. சிந்துவெளி மக்கள் வந்து தரப்படுத்தப்பட்ட எடைகள். குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தாலான ஒரு அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை உள்ள ஒரு ரொம்ப சிறிய அளவீடு. தற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவீடுகளில் இதுதான் எப்படின்னா மிகச்சிறிய பிரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. குஜராத் லோத்தலில் தந்தத்தாலான ஒரு அளவுகோல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனுடைய அளவீடு பார்த்தா எப்படி இருக்குன்னா 1704 மில்லிமீட்டர் அளவு. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னா செம்பு தான் வந்து மனிதரால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம். மொகஞ்சதாரோவில் வெண்கலத்தாலான ஒரு சிறிய பெண் சிலை வந்து கிடச்சிருக்குது. மொகஞ்சதாரோவில் வெண்கலத்தாலான ஒரு சிறிய பெண் சிலை, அந்த ஆண் சிலை அமர்ந்த நிலை ஆண் சிலை அதுவுமே வந்து எங்கே தான் கிடச்சிருக்குது, மொகஞ்சதாரோ தான். பெண் சிலையும் எங்கே தான் கிடச்சிருக்கு அப்படின்னா மொகஞ்சதாரோவில் தான் கிடச்சிருக்குது. அதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா நடன மாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை முதல்ல பார்த்த ஜான் மார்சல் என்ன சொல்கிறாருன்னா இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் உருவாக்க முறையை சார்ந்தது அப்படின்னு நம்புறதுக்கு கொஞ்சம் கடினமானதாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஏன்னா இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்கர் காலமுறை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் எப்படி ஆச்சு, சிலை வந்து அந்த காலத்துக்கு உட்பட்டதாகவே இருந்தன அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா ஜான் மார்சல் வந்து சொல்கிறாரு. மொகஞ்சதாரோவில் வெண்கலத்தாலான ஒரு பெண் சிலை கிடச்சிது. அது நடனமாது அப்படின்னு அறியப்படுகிற அந்த சிலையை வந்து ஜான் மார்சல் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இது வரலாற்றுக்கு முந்தைய கால உருவாக்க முறையை சார்ந்தது அப்படின்னு நம்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இது போன்ற உருவாக்கம் வந்து பண்டைய கிரேக்க மக்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் இது வந்து 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக வந்து என்னாச்சு, அது அப்படி தான் இருந்தது, அந்த காலகட்டத்துக்கு உரியதாகவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜான் மார்சல் வந்து அந்த சிலையை பற்றி சொல்கிறாரு. அடுத்து கேவிடி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமாலாம் கொடுத்துருக்காங்க. கொர்க்கை, வஞ்சி, தொண்டி. பாகிஸ்தானில் இன்றும் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல் நகர் போன்ற பெயர் கொண்ட இடங்கள் இருக்கின்றன. கொர்க்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தான்லேயும் இருக்குது. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகள் காவ்ரி, பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகள் வந்து காவ்ரி, வாலா, பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன. பாகிஸ்தானில், ஆப்கானிஸ்தானில் இதில் எங்கெல்லாம் பார்த்தோம்னா இதே மாதிரி தமிழ் சொற்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்றும் பிரதிபலிக்கப்படுது. சிந்துவெளி எழுத்துக்கள் பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சிந்துவெளி எழுத்துக்களை நம்மளால் வந்து இன்றைக்கும் வரைக்கும் என்ன பண்ண முடியல, அதை வந்து புரிஞ்சு கொள்ள முடியல. சிந்துவெளி எழுத்துக்கள் வந்து பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் அந்த நாகரிகத்தை நம்மளால் அறிந்து கொள்ள முடியுது. ஆனால் சிந்துவெளி எழுத்துக்களை இன்று வரைக்கும் என்ன பண்ண முடியல, நம்மளால் முழுமையாக என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியல. அவங்க பயன்படுத்திய ஆடைகள் பார்த்தோன்னா பருத்தி ஆடைகள் தான் வந்து அதிகமாக பயன்படுத்தினாங்க. நூலை சுற்றி வைக்க சுழல் அச்சுக்கள் வந்து பயன்படுத்தினாங்க. அப்படிங்கிறது மூலமாக என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா அவங்க வந்து நூல் நூற்க கற்றுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி கம்பளி ஆடைகளும் வந்து அவங்க பயன்படுத்தினாங்க. பருத்தி ஆடைகள் தான் வந்து அதிகமாக பயன்படுத்தினாங்க. கம்பளி ஆடைகளும் வந்து ஓரளவுக்கு பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி அவங்களுடைய வீடுகள் பார்த்தோன்னா தரை மட்டத்திலேருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளத்தில் வந்து கட்டியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்ககிட்ட வந்து அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தது மாதிரி தான் ஆதாரம் இருக்குது. ஏதாவது படைகள் இருந்ததற்கான ஆதாரங்கள்லாம் வந்து இல்லை. ஆயுதங்கள் வந்து சில ஆயுதங்கள் மட்டும்தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆடைகள் மற்றும் விலை மதிப்பற்ற நகைகள் மூலம் அவங்களுடைய நகர வாழ்க்கை, மேம்பட்ட நகர வாழ்க்கையை வந்து நம்ம வந்து அறிய முடியுது.
அதே மாதிரி அணிகலன் எடுத்துக்கிட்டோன்னா ஆண் பெண் 2 பேருமே வந்து அணிகலன்கள் வந்து அணிஞ்சாங்க. கழுத்தணி, கையணி, வளையல், மோதிரம், காதணி, காலணி எல்லாத்தையுமே அணிஞ்சாங்க. தங்கம், வெள்ளி, தந்தம், செம்பு, சுடுமண் மற்றும் விலை உயர்ந்த கற்களால் வந்து அணிகலன்கள் வந்து செய்யப்பட்டிருந்தன. ஆண் பெண் 2 பேருமே வந்து என்ன பண்ணாங்க, அணிகலன்கள் வந்து அணிஞ்சிருந்தாங்க. கழுத்தணி, கையணி இப்போ நம்ம போடுறோம்ல இதே மாதிரி தான் எல்லாமே, வளையல், மோதிரம், காதணி எல்லாமே வந்து அவங்க அணிஞ்சாங்க. தங்கம், வெள்ளி வந்து தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண், சுடுமண்ணா டெரக்கோட்டா, இது மூலமாக செய்யக்கூடிய விலை உயர்ந்த அதே மாதிரி அது இல்லாமல் விலை உயர்ந்த கற்களால் செய்யப்பட்ட அணிகலன்களும் என்ன பண்ணாங்க, அணிஞ்சாங்க. அவங்களுக்கு தெரியாதது எது அப்படின்னா சிந்துவெளி மக்களுக்கு இரும்பு, குதிரை இந்த 2மே தெரியாது. சிந்துவெளி மக்களுக்கு தெரியாதது இரும்பு, குதிரை தெரியாது. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்கள், அதாவது கார்னேலியன் அப்படிங்கிற மணிக்கற்களை வந்து பயன்படுத்தினாங்க. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்கள் வந்து பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி அவங்களுடைய முக்கியமான தொழில், சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியல. இருந்தாலும் அவங்களுடைய முக்கியமான தொழில், ஃபஸ்ட்டு தொழில் எது அப்படின்னா வேளாண்மை தான். அடுத்து பானை வரைதல், அணிகலன்கள் செய்தல் இதெல்லாமே கூட செஞ்சாங்க. அதே மாதிரி வணிகர்கள், வர்த்தகர்கள், கைவினைஞர்களும் அங்கே இருந்திருக்காங்க. அடுத்து கால்நடை வளர்ப்பும் அவங்களுடைய முக்கியமான தொழிலாக தான் இருந்துச்சு. சக்கரத்தின் பயனை வந்து அவங்க வந்து தெரிஞ்சிருந்தாங்க. மண்பாண்டங்களை சக்கரங்களை கொண்டு உருவாக்குறாங்க. அவைகள் வந்து தீயிலிட்டு சுடப்பட்டன. மண்பாண்டங்கள் எப்படி இருந்தன, சிவப்பு வண்ணத்தில் இருந்தன. கருப்பு வண்ணத்தில் வேலைப்பாடுகள் செஞ்சுருந்தாங்க. மண்பாண்டை இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல சிவப்பு, அந்த மாதிரி தான் சிவப்பாக தான் இருந்தது. அதுக்கு மேலே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கருப்பு வண்ணத்தில் வேலைப்பாடுகள் வந்து செஞ்சுருந்தாங்க. அதே மாதிரி உடைந்த பானை துண்டுகள் கிடைச்சல, அது மூலமாக அவங்கள என்ன தெரியுது அப்படின்னா விலங்குகளின் உருவங்களுடனும் வடிவியல் வடிவமைப்புகளுடனும் அது வந்து இருந்துச்சு. அந்த உடைந்த பானை துண்டுகள் வந்து எப்படி இருந்துச்சுன்னா விலங்குகளின் உருவங்களுடனும் வடிவியல் வடிவமைப்புகளுடனும் இருந்தன. சிந்துவெளி மக்கள் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி எந்த ஆதாரமும் நமக்கு வந்து கிடைக்கல. அங்கு கிடைக்கப்பட்ட பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்கள் தாய் தெய்வ வழிபாடு செஞ்சுருக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு தெரியுது. அவங்க எந்த வழிபாடு பற்றி எந்த ஆதாரமும் வந்து நமக்கு வந்து சரியாக கிடைக்கல. அவங்களுடைய கலைத்திறன் பார்த்தோம் அப்படின்னா பொம்மை வண்டி, தலை கால்களை அசைக்கக்கூடிய பசு பொம்மை, களிமண் பந்து, சிறிய பொம்மை, களிமண் குரங்கு, சுடுமண் பொம்மை, கொட்டை குறிக்கும் அணில் பொம்மை, மண்ணாலான நாய்கள், நடமாடும் ஆண் பொம்மை இதெல்லாம் கிடச்சிருக்குது. சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தையே வந்து நமக்கு வந்து காட்டுது. இது எப்படி இந்த நாகரிகம் சரியாக தொடங்குது அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன் 1900 ஆண்டில் தான் ஹராப்பா நாகரிகம் வந்து சரியாக தொடங்குச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஆற்றங்கரைகளில் அந்த நகரங்களில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம், இல்லைனா சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகள் அழிதல், தொற்றுநோய் தாக்குதல் இதன் மூலமாக என்ன பண்ணியிருக்கலாம், அந்த நாகரிகம் சரியாக தொடங்கியிருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. எப்போ சரியாக தொடங்குச்சு அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன் 1900 சரியாக தொடங்குச்சு. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. முதல் எழுத்து வடிவம் வந்து சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. மொகஞ்சதராவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் வந்து உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ வந்து தேர்ந்தெடுத்திருக்குது. மொகஞ்சதரால தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடத்தை யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய தளமாக தேர்ந்தெடுத்திருக்குது. சிந்துவெளி நாகரிகம் உலகில் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று நம்ம சொல்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது எது அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் தான். 4 நாகரிகங்கள் பார்த்தோம்ல ஸ்டார்டிங்கில், அது மிக பெரிய பரப்பளவு வந்து சிந்துவெளி நாகரிகம் தான். அதே மாதிரி திட்டமிட்ட நகரங்கள், மேம்பட்ட சுகாதாரம், வடிகால் அமைப்பு, சுத்தம் மற்றும் சுகாதாரம் போன்ற உணர்வு வந்து மேலங்கி இருந்தது. கதிரியக்க கார்பன் முறை அப்படின்னா என்ன அப்படின்னா கார்பன் 14 பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க, ஒரு பொருளினுடைய வயதை அறியக்கூடியதான் கதிரியக்க கார்பன் முறை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மீள் பார்வையிலையும் 1-2 கொடுத்துருக்காங்க. நாகரிகங்கள் வளர எது முக்கிய பங்கு வகித்தன அப்படின்னா ஆற்றங்கரைகள் தான் முக்கிய பங்கு வகித்தன. ஹராப்பா நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம். திட்டமிட்ட நகரங்கள், சரியான மூடப்பட்ட வடிகால் வசதிகள், அகலமான சாலைகள்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி மக்களிடையே வியக்கத்தக்க பொறியியல் திறனும் இருந்தது. மக்களிடையே வந்து வியக்கத்தக்க பொறியியல் திறன் இருந்தது. மொகஞ்சதராவில் காணப்படுகின்ற பெருங்குளம் தான் உலகில் கட்டப்பட்ட பொது குளம், அதான் வந்து பொது குளம். அடுத்தது நாகரிகத்தின் பரப்பளவு பார்த்தோம்னா மேற்கில் வந்து பலூசிஸ்தான்லேருந்து மக்ரான் கடற்கரை வரை. நாகரிகத்தின் பரப்பளவு மேற்கில் வந்து பலூசிஸ்தான்லேருந்து மக்ரான் கடற்கரை வரை, கிழக்கில் வந்து காகர் காக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை. கிழக்கில் வந்து காகர் காக்ரா நதி பள்ளத்தாக்கு, வடகிழக்கில் வந்து ஆப்கானிஸ்தான், தெற்கில் வந்து மகாராஷ்டிரா வரை பரவி இருந்துச்சு. இந்த நாகரிகம் வந்து மேற்கில் பலூசிஸ்தானில் மக்ரான் கடற்கரை வரை, கிழக்கில் காகர் காக்ரா நதி பள்ளத்தாக்கு, வடகிழக்கில் வந்து ஆப்கானிஸ்தான், தெற்கில் வந்து மகாராஷ்டிரா வரை பரவி இருந்தது. அந்த டைமில் உலகத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்னா கிசே பிரமிடு அப்படிங்கிறது கிமு 2500 குபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் உருவாக்கப்பட்டது. கிசே பிரமிடு அப்படிங்கிறது கிமு 2500 குபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் உருவாக்கப்பட்டது. அடுத்து ஜிராகுட், உர்ஜிராகுட் அப்படிங்கிறது மெசபடோமியா சுமேரியர் காலத்தில் ஊர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது.
உர் ஜிராஹுட் அப்படிங்கிறது மெசபடோமியாவில் இருக்குது. அது வந்து ஊர் நம்மு அப்படிங்கிற அரசனால் சின் அப்படிங்கிற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது ஜிராஹுட் அப்படிங்கிறது. அடுத்து அபு சிம்பல் அதுங்கிறது எகிப்து அரசன் 2ஆம் ராமசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் உள்ள இடம். அபு சிம்பல் அப்படிங்கிறது எகிப்து அரசன் 2ஆம் ராமசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் உள்ள இடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சிந்துவெளி நாகரிகம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.